ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது மக்கள் நீதி மய்யம் தலைவர், கட்சித் தலைவர் கமலஹாசன் எம்பி ஆனது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்க அவர் பார்லிமெண்ட்ல இன்னைக்கு வந்து அவரோட முதல் உரைய வழங்கியிருக்காரு. அப்ப அந்த உரையில என்ன பேசியிருக்காரு? அவர் பேசின உரை அந்த அரங்கத்தையே அதிர வச்சுச்சா? இல்லையா? என்ன பேசினாரு? தெரிஞ்சுக்குவோம். முதல்ல அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து நன்றி சொல்லி ஆரம்பிச்சாரு. காரணம் என்னன்னா, இந்த வாய்ப்பு அவருக்கு வழங்கியது. அதே மாரி அதுக்கப்புறம் அவர இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதாவது பரமக்குடியில ஒரு நடிகனா வந்து, அந்த நடிகன்கிற ஃபேம்ல இன்னைக்கு நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லி ஆரம்பிச்சுட்டு, அதே மாரி அதாவது அண்ணாவ பத்தி பேசினாரு. அதாவது நான் தமிழ் கற்க, அதே மாரி தமிழ் மீது எனக்கு பற்று வர ரொம்ப முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா தான். அண்ணாவ வந்து அதாவது ஃப்ரெஞ்சு மொழியில தூஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கிங்குன்னு அர்த்தம். கிங் ஆஃப் தமிழ் அப்படிங்கிற மாரி அண்ணாவ சொல்லிட்டு, அவர் 14 வயசுகிட்ட இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த சென்ட்ரிசம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வந்ததுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக அவர் இருந்தாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து தன்னுடைய கிரேட் கிராண்ட்ஃபாதரா நினைக்கிற காந்தி வழியில நான் இது பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதாவது இங்க இருக்கிற பொருளாதார வல்லுனர்கள் மாரி நான் படிச்சவன் கிடையாது. நான் வந்து ஒரு ஹை ஸ்கூல் ட்ராப் அவுட் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் சில விஷயங்கள பகிர்ந்தாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்பயுமே கோவப்பட மாட்டேன். காந்தி வழியில தான் நான் நடப்பேன். அதே மாரி பெரியார போல லாஜிக்கா திங்க் பண்ணுவேன். அதே போல அண்ணா மாதிரி இந்த அவைய வந்து நான் யோசிப்பேன். அதே சமயம் எனக்கு வார்த்தைகள் வந்து தடுமாறுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயத்தால கிடையாது. அண்ணா போன்ற தலைவர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இருந்த இடத்துல நான் பேசுறேங்கும்போது, அந்த எமோஷன் எனக்கு சில தடுமாற்றத்த நிச்சயம் குடுக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தன் உரைய இங்கிலீஷ்ல தான் சொன்னாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சது வந்து, நம்ம வந்து பாஸ்ட்ட பத்தி பேசுறோம். அந்த பாஸ்ட்ல யாருமே நம்ம வந்து வாழ்ந்ததே கிடையாது. அதே சமயம் எங்கேயோ தெரியாத ஒரு அதாவது ஃப்யூச்சர பத்தி நம்ம யோசிக்கிறோம். நம்ம யாருமே இப்ப நிகழ்காலத்த பத்தி யோசிக்கிறதே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போ அடுத்து அவருடைய பிரச்சனை அப்படின்னு பேசும்போது, அடுத்து வந்து தேர்தல் வருகிறது. இப்ப பீகார்ல வந்து நெறைய பேர்கள் வந்து இல்லாம இருந்துச்சு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காக வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஒரு லிட்டிகேஷன் கோர்ட் கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்க, அதாவது 1,00,00,000 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி தமிழ்நாட்ல இருக்கு. அதாவது என்ன காரணம்னா, அவங்க பேர் இல்ல. ஏதோ சம் ரீசன் அதாவது உங்க லாங்குவேஜ்ல இது பண்ணும்போது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து நடக்குது. அது வந்து ஒரு லாங்குவேஜோட ஒரு விஷயமே தவிர்த்து, இத வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே சமயம் இது போன்ற ஒரு நோய் வந்து நாடு பூரா பரவாம நம்ம தடுக்கணும். ஏன்னா, இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி தான். அதாவது அவங்க வந்து ஈஸியா சொல்லிர்றாங்க. அதாவது இந்த 1,00,00,000 பேர் வந்து திருப்பி உயிரோட வரணுங்கிறது மிராக்கிள்லாம் நடக்காது. ஏன்னா, வாழ்க்கையே வந்து ரொம்ப குறுகிய காலம் தான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதே மாரி தான் ஒரு பகுத்தறிவாதி. இதெல்லாம் நான் வந்து நம்பவும் முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதே சமயம் அங்க ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. அதாவது இந்த எலக்ஷன் வந்து டெமோக்ராட்டிக்கா நடக்கணும். அதே மாரி இந்த மாதிரி செய்யறதுனால எதையும் நீங்க வந்து சாதிக்க போறது இல்ல அப்படிங்கிற மாரியும் சொல்லிட்டு, எலக்ஷன டெமோக்ராட்டிக்கா நடத்த விடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, தெலுங்குல ரதநாத சக்கரம் வஸ்துன்னாய் வஸ்துன்னாய்ன்னு சொல்லியிருக்காரு. அது தெலுங்குல இருக்கிறவங்களுக்கு புரியுங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அரசியல்லயும் சரி, அதே மாரி பாலிடிக்ஸ்ல வந்து இம்மார்ட்டல் அதாவது அழிக்க முடியாத சக்தியா இருந்ததில்ல. எதுவுமே வந்து பர்மனன்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அது வந்து ஹிஸ்ட்ரியிலயும் அந்த மாதிரி நடந்தது இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதே சமயம் இந்த கவர்மெண்ட்டும் அப்படித்தான். அடுத்து வர்ற தலைமுறைங்களான குழந்தைங்க நம்மள பார்க்குறாங்க. அதே மாரி ஜென்ஸி செட்டும் பார்க்குறாங்க. அதனால டெமோக்ராட்டிக்கா நீங்க நடந்தீங்கன்னா, நாளை நமதே டுமாரோ இஸ் அவர்ஸ்ங்கிற மாரி இங்கிலீஷ்ல உரைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தன்னுடைய மொழியான தமிழ்ல உரைய தொடங்குனாரு. கொஞ்சம் எமோஷனலா தான் வந்தாரு. அதாவது தமிழன் வந்து நிச்சயம் பிச்சை எடுக்க மாட்டான். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிந்தி, ஆங்கிலத்த வந்து நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க. அது வந்து உங்க கற்பூர புத்தி தான். அதே சமயம் அதுவும் அதாவது காலத்தோட காற்றோட கலந்து போயிடுச்சு. அப்போ பிச்சை பாத்திரமா இருந்தது. இன்னைக்கு குவளை பாத்திரமா இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அத வச்சுக்கிட்டு நீங்க வந்து தமிழ் மொழி வந்து பிச்சை எடுக்க கூட உதவாது அப்படின்னு சொல்றீங்க. அது ஓரளவு உண்மைதான்.
ஏன்னா, தமிழன் பிச்சையும் எடுக்க மாட்டான், திருடவும் மாட்டான். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போடும் பிச்சையும் ஏற்க மாட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஹிந்தியில போய் பிச்சை எடுத்துக்கங்க. அதே சமயம் வந்து தமிழன் வந்து உங்க பிச்சைக்கால்லாம் காத்துட்ருக்கிற ஆளுகளும் தமிழர்கள் கிடையாது. உங்க பிச்சையும் ஏற்க மாட்டான். அதே சமயம் தமிழன் வந்து திருடவும் மாட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஒரு தமிழ் கூற்றை வந்து சொன்னாரு. அதாவது "உம்வினை உன்னைச் சுடும், உட்ட அப்பம் உன் வீட்டைச் சுடும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்தீர்கள், வென்றீர்கள், செல்வீர்கள். இதுதான் வந்து அரசியல்லயும் நடக்கும். இதுதான் நீதியும் கூட. அதாவது "வீழ்க வளமாக, தமிழ் வாழும் நலமாக, நாளை எமதே" உங்கள் கமலஹாசன்னு தன்னோட விஷயங்கள பார்லிமென்ட்ல இன்னைக்கு பேசியிருக்காரு. அனல் பறக்க பேசியிருக்காரு. எமோஷனலோட பேசியிருக்காரு. சரி, மேலும் ஒரு புதிய பதிவுல உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.